சார் சார் அதெல்லாம் உடச்சிடலாம் சார், ஈஸியாக உடச்சிடலாம். ஆமாம் சார், நான் சொல்கிற மாதிரி எழுதி கொடுங்க சார். இறங்குங்கடா. இந்த கேஸுக்கெல்லாம் பெயிலே கொடுக்கூடாது சொல்லிட்டாங்க. ஏதோ உங்க நல்ல நேரம் கட்சிச்சு. இதுக்கப்புறமா ஒழுங்கா வேலைக்கு போய் குடும்பத்தை பாருங்கடா. இல்ல நான் இப்படியே தான் இருப்பேன், பண்றது தான் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா டெய்லி காலைல 11 மணிக்கு ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடுங்க. ஏதாவது டிமி கொடுன்னு நினைச்சிங்க, புதுசா வந்துடும் இன்ஸ்பெக்டர் ரொம்ப கோளாறு, தூக்கின்னு போய் உங்க 2 பேரும் ஓபன் போட்டுருவாப்புல. என்ன இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னா எங்கள் ஊர் சைடில் இருக்க ஸ்டேஷன்லேயே மாற்றி விடணா, நாங்கள் அங்கேயே போய் சைன் போட்டுக்கிறோம். ஊரில் இருக்கிற ஸ்டேஷனா? டேய், நீங்கள் பண்ண சம்பவம் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவிச்சுரா. எந்த ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போட சொல்கிறீங்க? போங்கடா. சார் என்ன சார் அக்யூஸ்ட்லாம் உள்ள சுத்திட்டு இருக்கீங்க? யார் சார் இவனுக்கு அக்யூஸ்டா? ஆமா சார், அவனுங்க பண்ண கொலைக்கு ரிவெஞ்சின்ற பேர்ல எவனா உள்ள பூந்து வெட்ட சொல்ல தேவையில்லாம நீங்க மாட்டிக்கினா நம்ம தானே சார் ரிஸ்க். சார் அவங்க பண்ண சம்பவத்தை நீங்க பாத்தீங்களா? இல்லையே சார். தமிழ்நாட்டிலே நீங்க தான் பார்க்கல. நாங்க சார் போடுறா போடுறா நரிமான் பண்ணி கூட்ட போனாங்க மாச்சாலே, கடியம்மை போட்டு கரெக்ட வந்துட்ட மாச்சாலே. நான் வெளியே வந்த செய்தி கேட்டு ஊரே அலறிச்சி, என்ன வெட்டனன்னு நினைச்சேன் ஆப்பனன்ட்டோ செதிரிச்சி. நான் வெளியே வந்த செய்தி கேட்டு ஊரே அலறிச்சி, என்ன வெட்டனன்னு நினைச்சேன் ஆப்பனன்ட்டோ செதிரிச்சி. நான் மாச்சா மேல போட்டு தர்மத்தை ஆப்பணும். இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டுக்கோசம் கத்திலாம் வச்சு வீடியோ போட்டோம். ஆனால் இப்போ தான் புரியுது அதெல்லாம் பெரிய தப்புன்னு. அதனால் இனிமேல் நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம். அதேமாரி பண்ணிங்கன்னா இப்படி தான் ஆகும்.